லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வித்யா யாருன்னு சொல்ல வந்து கடைசியா போய் தான் சொல்லிட்டு போயிருக்கேன். முதல் தடவையா உண்மைய சொல்ல வந்திருக்கேன். நான் சொல்ல போற உண்மையால இந்த குடும்பத்துல என்னென்ன கலவரம்லாம் நடக்க போகுதோ. வரேன். மா, யாருமா நீங்க? உங்க வேதவல்லி அம்மாவை பார்க்கணும். தெரியாதவங்க உள்ள விடக்கூடாதுன்னு வேதாமா சொல்லிருக்காங்க. தெரியாதவங்களா? என்ன வேலைக்கு புதுசா? ஆமா, நீங்க யாரு? உங்க வீட்டு சின்ன முதலாளி அம்மா இருக்காங்களே, அதான் வேதவல்லியோட சின்ன மருமக. அவளோட தாய் மாமன் பொண்டாட்டி, அவளோட சொந்த அத்தனா. என்னையே உள்ள விட மாட்டேன். ஐயோ, இவங்க எதுக்கு இங்க வராங்க? இவங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுமே. நில்லுங்க. என்னம்மா மானசா, எங்க உங்க அம்மா? உள்ள இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? வேற எதுக்கு? பாவம் உங்க அம்மா வித்யாவை தேடி தேடி களைச்சு போயிட்டாங்களாமே. அவளை தேடுறோன்னு ஆக்சிடென்ட் வேற ஆயிடுச்சா? அதான் இதுக்கு மேல கஷ்டப்பட வேண்டான்னு உங்க அம்மா கிட்ட யாரு வித்யாங்கிற விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வித்யா உண்மையை சொல்றதே ஆபத்துன்னு சொல்லி தடுத்துட்டு இருந்தோம். இதுல இவங்க வேற வந்திருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் அம்மா கிட்ட அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? ஏங்க வேணாங்க. இப்பதான் வித்யா மேல எங்க அம்மாக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே வந்திருக்கு. அத கெடுத்துறாதீங்க. என்ன பொண்ணு நீ? அவளால உங்க அம்மா உயிரை போக பாத்திருக்கு. இப்ப கூட வித்யாவோட வாழ்க்கை பத்தி யோசிக்கிற? இப்படியே விட்டா அப்புறம் உங்க அம்மா வித்யா யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அவங்களுக்கு மனக்கோளாரே வந்துரும். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. ப்ளீஸ்ங்க, சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. நல்லமா. எங்க வேதவல்லி அம்மா? ஐயோ, வேதவல்லி அம்மா எங்க உள்ள இருக்கீங்களா? வேதவல்லி அம்மா சொல்றேன். ஐயோ அண்ணா, நான் சொல்லிட்டே வேதவல்லி அம்மா வந்துட்டே இருக்காங்க. ஏங்க எதுக்கு எங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்கீங்க? வேதவல்லி அம்மா எதுக்கு அம்மாவை கூப்பிடுறீங்க? பதில் சொல்ல மாட்டீங்க. வேதவல்லி எதுக்குடா வந்திருக்காங்க? என்னம்மா? வேதவல்லி அம்மா யார் அது? சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாரும் வீட்ல தான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொன்னாதானே சரியா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஏன்னா நீங்க எல்லாரும் தானே சம்பந்தப்பட்டிருக்கீங்க. எவ்வளவு கம்பீரமா இருந்த ஆளு நீங்க. உங்களை இப்படி வீல் சேர்ல உட்கார வச்சுட்டாலே அந்த வித்யா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்ன என்ன நக்கல் பண்றியா? யாரு உன்னெல்லாம் உள்ள விட்டது? செக்யூரிட்டி? என்ன சம்பந்தி நீங்க? நான் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு உருத்தான ஆளு. என்ன போய் வெளியில போக சொல்றீங்க? யாரு நீ? உருத்தான ஆளா? யார் நீ? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? எப்பவும் முடிஞ்சு போன உறவை பத்தி இப்ப வந்து பேசிட்டு இருக்க? முடிஞ்சு போன உறவா? ஐயா, உங்க பொண்டாட்டி என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. முடிஞ்சு போன உறவா? என்ன அமைதியா நிக்கிறீங்க? அட சொல்லுங்க.
அம்மா வேதவல்லி அம்மா, இது முடிஞ்சு போன உறவு இல்ல. இப்பயும் எல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்கிற உறவுதான். இனியும் இந்த உறவை உங்களால தூக்கி போடவே முடியாது. டேய், என்னடா நீங்க இவள பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? வெளிய அனுப்புங்கடா. ஏங்க எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஆ? என்ன எங்க குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்கணும்னு ஊர்ல இருந்து கிளம்பி வந்தீங்களா? பிரச்சனையை உருவாக்க வரல தம்பி. உங்க குடும்பத்துல இருக்கிற பல பிரச்சனைக்கு விட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், முதல்ல வெளில கிளம்புங்க. ஆட, உண்மை தெரிஞ்சா உங்க வேஷமெல்லாம் கலைஞ்சு போயிருன்னு பயமா இருக்கா தம்பி? என்ன விஷயம்? என்ன போய் சொல்லி எங்க அம்மாவை ஏமாத்த வந்திருக்கீங்களா? ஏங்க நீங்க சொல்ற கதையெல்லாம் எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. நானா பொய் சொல்ல வந்திருக்கேன்? ஐயோ 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 ஐயோ, குடும்பமா சேர்ந்து பொய் மேல பொய் சொல்லி இந்த அம்மாவை ஏமாத்திட்டு என்னைய பார்த்து பொய் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? நீலாவதி, நீ உன்னோட லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்க. ஏன் குடும்பம் என்கிட்ட பொய் சொல்லுதா? என்ன சொல்ற நீ? அட ஆமா வேதவல்லி அம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். இதோ நிக்கிறாங்களே உங்க 2 பசங்க, உங்க புருஷன், இதோ இந்த பொண்ணு உங்க அக்கா, மொத்த குடும்பமும் பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் அடுக்கடுக்கா சொன்ன பொய்யாலதான் நீங்க இப்படி வீல் சேர்லயே இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க. வேதா, அவ ஏதாவது உளறிட்டு இருப்பா, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. லீலாவதி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ. பாத்தீங்களா, பேச வந்த என்ன பேச விடாம தடுக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உண்மையை சொன்னா இவங்க குட்டெல்லாம் வெளியில வந்துரும்னு பதட்டமா இருக்காங்க. என் குடும்பம் என்ன ஏமாத்தாது அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கிறது தான் இவங்க எல்லாரோட பலமே. அதான் உங்க தலையில எல்லாரும் நல்லா மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மா தான் நீங்க பேசுற எதையும் கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளியே போங்க. வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க தானே வித்யாவை தேடி ஊர் வரைக்கும் வந்தீங்க. வாங்க வாங்க. அவ யாரு எங்க இருக்கான்னு சொல்லலாம்னு வந்தா இப்படி தோத்துறீங்க. வாங்க, கைய விடு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். வாங்க. வாங்க சொல்ல வேண்டாம், கிளம்பு. நீங்க முதல்ல வாங்க. ஏய், விடு. மானசா, அவளை விடு. அம்மா, இவங்க எத பத்தி? கைய விடுன்னு சொன்னேன். நீலாவதி, வித்யா பத்தி சொல்றதுக்காக தான் நீங்க வந்தியா? அட ஆமாங்கம்மா. இன்னைக்கு இல்ல, இன்னும் நீங்க எத்தனை வருஷம் வித்யாவை தேடினாலும் அவ உங்களுக்கு கிடைக்க மாட்டா. அவளை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவளை காப்பாத்தி பத்திரமா அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறதே இவங்கதான். அப்படிலாம் இல்லம்மா, இவங்க போய் சொல்றாங்க. தம்பி சும்மா இருப்பா. நீ தானே முதல்ல வித்யாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது. அது தெரிஞ்சா உங்க அம்மா உன்னை வெறுத்துருவாங்கன்னு பயப்படுறியா?
தப்பு செய்யறது மனுஷனோட இயல்புதான். அப்படியெல்லாம் உங்க அம்மா உன்னை வெறுத்துற மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நீ இவங்களோட பையன் தானே, மன்னிச்சு ஏத்துக்குவாக, பயப்படாத. என் பையன் அந்த வித்யாவுக்கு அடைக்கலம் கொடுத்தானா? என்ன உளறிட்டு இருக்க? அட ஆமா வேதவல்லி அம்மா, உளறிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உண்மைய உளறிட்டு இருக்கேன். நீங்க அரசனூர் வரைக்கும் வந்து யாரு வித்யான்னு கேட்கும் போதே நான் உண்மைய சொல்லிருப்பேன். என்ன செய்யறது, உங்க மாமனார் தான் துப்பாக்கிய காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்காரு. இங்க நீங்க அவளை தேடி போய் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு எனக்கே ரொம்ப பாவமாய் போச்சு. அத ஒரு வழியா விஷயத்த சொல்லி உங்க கண்ணை திறந்து வைக்கலாம்னு வந்தேன். உனக்கு வித்யா எங்க இருக்கான்னு தெரியுமா? நான் அவ அத்தை, எனக்கு தெரியாம இருக்குமா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க இருக்கா? எங்க இருக்கா என் ஜென்ம விரோதி? வேற எங்கேயும் இல்ல, உங்க கூடவே உங்க வீட்லயே தான் இருக்கா. ஏன் கூடவா? இந்த வீட்லயா? ஆமா. சொல்லு, யாரு சொல்ற? உங்க சின்ன மருமக வாணி இருக்காளே, வாணி. அவதான் உண்மையான வித்யா. நீங்க எங்க குடும்பத்தோட ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம்னு நினைச்சீங்க. ஆனா வித்யா உங்க வீட்டுக்கு மருமகளாவே வந்துட்டா. என்ன நடக்குதுங்க? நாம சொல்லும் போது உண்மையை சொல்லல, இப்ப அவங்களே வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நீ போய் சொல்ற. வாணி என்ன ஏமாத்த மாட்டா. இவ வித்யா இல்ல, இவ வாணி. ஏங்க, நான் எங்க போய் சொல்ல போறேன்? நீங்களே உங்க அன்பு மருமகளை கூப்பிட்டு கேளுங்க. வாணி, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? நீதான் வித்யாவா? பாத்தீங்களா, அமைதியா நிக்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்? வாணி, நீ என்ன ஏமாத்த மாட்டேன்னு நான் நம்புறேன். உண்மைய சொல்லு. இவ சொல்றது பொய் தானே? நீ வித்யா இல்லல்ல? நீ வித்யா இல்ல தானே? இதுக்கு மேல நானும் உண்மையை மறைக்க விரும்பல. நான் தான் வித்யா. வாணிங்கிற பேர்ல இத்தனை நாள் உங்களை ஏமாத்திட்டு இருந்தது நான் தான்.
பொய் சொல்லாத வாணி. நீ வித்யா இல்ல. நானே சொல்றேன் நான் தான் வித்யான்னு. அப்புறம் ஏன் இன்னும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நாள் ஆட்டம் காட்டிட்டு அதுக்கப்புறம் உண்மையை சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள என் அத்தை உண்மையை சொல்லிட்டாங்க. நீதான் வித்யாவா? ஆ? இத்தனை நாளா என் வீட்ல ஏன் கூடவே இருந்துகிட்டு என்னையே ஏமாத்திருக்கியா? நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தல, எந்த தப்பும் செய்யல. சீ, வாய மூடு. இத்தனை நாள் உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல. நம்பிக்கை துரோகி. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. அட நிறுத்துங்க. யார பார்த்து நம்பிக்கை துரோகின்னு சொல்றீங்க? உங்களை நம்பி பணம் நகை எல்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்களே என் அம்மா, அவங்க உயிருக்கு போராடும் போது சரியான நேரத்துல வந்து நீங்க உதவி பண்ணீங்களா? உங்களால என் அம்மா உயிரே போச்சு. நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை விட இது ஒண்ணு பெருசு இல்ல. நம்பிக்கை துரோகத்தோட அடையாளமே நீங்க தான். ஹே, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். இதெல்லாம் பேசுறதுக்கு தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மா என்னமோ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. ஆமா, நான் பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தேன். என் அம்மாவுக்கு இவங்க செஞ்ச துரோகத்துக்கு பதிலுக்கு பதிலா திருப்பி கொடுக்கணும்னு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். உங்ககிட்ட எல்லாம் நடிச்சு நல்லவங்கிற பேரை எடுத்தேன். பிரீத்தியை கடத்தி வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி சஞ்சய கல்யாணம் பண்ண. இது எல்லாமே என்னோட திட்டம் தான். அதுக்கு என்ன இப்போ? என்ன உங்களால என்ன செய்ய முடியும்? வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? முடியுமா உங்களால? உங்க பையன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கு. ஊர் உலகம் அத்தனைக்கும் நான் தான் உங்க மருமக. கோர்ட்ல நீங்க அது தெளிவா சொல்லிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன வெளிய அனுப்புனா ஊரே உங்களை காரி துப்பும். நானும் அப்படியே போயிட மாட்டேன். வீட்டு வாசல்லே உட்கார்ந்து நியாயம் கேட்பேன். உங்களை நல்ல விதமா காட்டுற மொத்த மீடியாவையும் ஏன் முன்னாடி வர வச்சு உங்க மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணுவேன். நீ ஏன் இப்படி பேசுற வாணி? உனக்குள்ள இவ்வளவு ஒரு கேவலமான குணம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்குள்ள மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளயும் இப்படி ஒரு குணம் இருக்கதான் செய்யும். அது வெளியில வராம இருக்கணும்னா மத்தவங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். இவங்க அப்படி நடந்துக்கல, அதான் நான் வெளியில காட்டிட்டேன். இங்க கூட பல பேரு உங்க முகத்தை முழுசா காட்டாம தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.